சரி, இப்போ என்னோட ரிலேட்டிவ் 130 கேஜி இருக்காங்க, 130 கிலோ. அவங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம். நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? என்ன சர்ஜரி கொடுப்பீங்க? அவங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணுவீங்க? சாரி, ஃபஸ்ட்டு வந்து 130 கிலோ நான் எப்படி அசஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. நர்வ் டேமேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். நர்வ் டேமேஜ் எம்ஆர்ஐ எடுக்கணும். எம்ஆர்ஐ எடுத்துருவேன். ஓப்பன் எம்ஆர்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஓப்பன் எம்ஆர்ஐ எடுத்துருவேன். ஓப்பன் எம்ஆர்ஐ எடுத்துட்டு பேஷண்ட்டை வந்து பார்க்கும்போது நரம்பு டேமேஜ் ஆகலை, நரம்பு டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா நாங்கள் பேசிக்காக வலியை குறைக்கிறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு வெயிட்டை குறைக்க சொல்லுவோம். இன்கேஸ் அவர் சாப்பிட்றது தான் பிரச்சனை, அவரோட செடென்ட்ரி லைஃப் தான் பிரச்சனைனா அவரே ஒரு நல்ல டயட்டிஷியனாக பார்த்து வெயிட்டை குறைங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவோம். ரெண்டாவது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நாங்கள் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டாக பார்த்து ஏன் உடம்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் கேஸ் சினாரியோ. செகண்ட் கேஸ் சினாரியோ, 130 கிலோ இருக்காரு, நரம்பு அமுங்கிருச்சு, கால் நரம்பு மரத்து போயிடுச்சு, நரம்பு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா 100% நாங்கள் ட்ரீட்மெண்ட் உடனே ஸ்பைனுக்கு தான் பண்ணுவோம். நரம்பை காப்பாற்றுறது தான் எங்களை ஃபோர்மோஸ்ட் எய்மே. எங்கள் ட்ரீட்மெண்ட், தட் மீன்ஸ் ஸ்பைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஸ்பைன் நர்வ்ஸ் டேமேஜ் ஆகக்கூடாது, அதுக்கு முன்னாடி காப்பாற்றிடணும். திரும்பி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறது, ஸ்பைன் சர்ஜன்ஸ்னால் லைஃப்பை திருப்பிலாம் கொடுக்க முடியாது, ஆனால் பேஷண்ட்டோட லைஃப் ஸ்டைலை திருப்பி கொடுக்க முடியும். அது 1 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, 90 வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி. ஸோ ஏஜ், வெயிட் எல்லாமே நாங்கள் பேலன்ஸ் பண்ணி கூட இருக்க கோமாபிடிட்டிஸையும் பேலன்ஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்.